ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரீன் சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, இஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லியால் கழுவி வச்சுருக்கேன். இந்த 4ஐயும் நம்ம போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். வாங்க நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் போட்டு கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. எவ்வளோக்குள்ள ஊறுதோ அவ்வளோக்குள்ள கறி நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அது கூட சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்ச கறியை நம்ம சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிரும். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். அப்படியே 2 கிண்டி மறுபடியும் மூடி போட்டுருங்க. நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃபைனலாக மேலே கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். இதுக்கு காரத்துக்கு எந்த மிளகாத்தூளுமே நான் சேர்க்கவே இல்லை. வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்படி தான் நான் க்ரீன் சிக்கன் செய்வேன். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.